கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திருமிகு வி.கே. சசிகலாவை எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன சுரேஷ், விரிவாக விவரிங்க. வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான இந்த வழக்கானது நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா உள்ளிட்டோரை தங்கள் தரப்பு சாட்சியாக, அதாவது எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி கேட்டு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தீபு, சதீஷன், சந்தோஷ் சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் இவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி மறுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து தீபு, சதீஷன் உள்ளிட்ட 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை என்பதால் இந்த விவகாரம் தொடர்பாக இவர்களிடம் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களை நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய சாட்சிகளாக, எதிர்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது என்பது அனைவருக்கு தெரியும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப முடியாது என்று நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதே சமயம் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடந்து வருகிறது என்ற ஒரு வாதத்தை பதிவு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது முதல்வராக இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்திருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்ப்பில் கீழமை நீதிமன்றம், அதாவது நீலகிரி நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி மறுத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இவர்களை எதிர்தரப்பு சாட்சிகளாக விசாரிப்பதற்கு அனுமதி அளித்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.